10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1 5வது கணக்கு பார்க்குறோம். எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மிகை முழுவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மிகை முழு எக்ஸ் என்க. மிகை முழுவின் வர்க்கத்தை தான் நாம் 4ஆல் வகுக்கிறோம். அப்போ மிகை முழுவின் வர்க்கம் அப்படிங்கிறப்ப எக்ஸோட வர்க்கம் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். மிகை முழுவின் வர்க்கமானது எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல இந்த மிகை முழுவின் வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 மற்றும் 1ன்னு காட்டணும். இதில் 2 கேசஸ் நம்ம கொடுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் என்பது இரட்டை எண் என்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2Kன்னு பிரதியிடுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2K ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4 கே பெருக்கல் கேங்கிறப்ப கே ஸ்கொயர். இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா 4K ஸ்கொயர் மட்டும்தான் வருது. மீதியானது என்னன்னு இருக்கும் 0ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ மீதி ஆர் ஈக்குவல் டு 0. இதே போல் 2வது கேஸு எக்ஸ் என்பது ஒற்றை எண் என்க. ஒற்றை எண்ணுன்னா எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஒற்றைப்படை எண் 2K + 1ன்னு அதனுடைய பொது வடிவத்தை எழுதிடலாம். 2K + 1ன்னு கொடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2K + 1 எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துட்றோம் ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணுவோம்? A + B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் + 2AB + B ஸ்கொயர். ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். 2K ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏவோட மதிப்பானது 2K, பியோட மதிப்பு 1 ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறப்ப 1 ஸ்கொயர். இதை சுருக்கலாம். 2K ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப 4K ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கல் 2 4 K ப்ளஸ் 1 ஸ்கொயரோட மதிப்பானது 1. முதல் 2 மதிப்புகள்லையும் 4 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ 4 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மதிப்பானது K ஸ்கொயர் ப்ளஸ் Kன்னு ப்ராக்கெட்டில் இருக்குது ப்ளஸ் 1. அப்போ இந்த மதிப்பானது நமக்கு 4ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது 4ஆல் பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால 4ஆல் வகுபடும். மீதியானது என்ன இருக்குது 1ன்னு இருக்கிறதுனால அந்த நிபந்தனையை எழுதிடலாம். ஸோ அப்போ 4ஆல் வகுபடும் மீதி ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு மதிப்பு கிடச்சிருது. தேர்ஃபோர் எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும். Thank you.